இன்னொரு இது பார்க்க போறோம். அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஓகேங்களா? அரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேட்டா டைப் பார்க்கணும். இது என்ன அரே அப்படின்னா, எக்ஸாம்பிள் வேர் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸ்டூடெண்ட் நேம் ராஜ் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? திரும்ப எனக்கு வில்சன் இவங்கெல்லாம் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல கமா போட்டு ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மெத்தட்ல இப்படி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ ஒன் ஆர் மோர் டேட்டா டைப்ஸ் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னாலே எந்த டேட்டா டைப்புக்கு போகணும் அப்படின்னா அரே டேட்டா டைப்புக்கு போகணும். அரே எப்படி என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். இது string only one. ஓகேவா? இது string அரே. இது அரே, இது வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா? இது ஸ்ட்ரிங். ஒன்லி ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் நீங்க இந்த பாக்ஸ்ல போட்டு வைக்க முடியும். அடுத்த வேல்யூ போட்டா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? இது அரே. இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா நாகு ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, சஞ்சய், தயா இப்படின்னு சொல்லிட்டு n நம்பர் ஆஃப் வேல்யூஸை இது பண்ணிக்கலாம். சரியா? சரி, இதுல இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நான் இந்த இடத்துல போட்ட மாதிரி வேர் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு நான் போடுறேன். இந்த மாதிரி நான் யூஸ் பண்றேன். ஓகே, வேர் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா கன்சோல் போட்டு லாக் போட்டு எஸ் நேம் அப்படின்னு போட்டா வந்துடும். ஸ்டூடெண்ட் நேம் தான் கொடுக்கணும், ஒரு ஷார்ட் இதுக்காக சொல்றேன். இதை போட்டீங்கனாலே எனக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த அரே மாதிரி இருக்கு, அரே மாதிரி இருக்கு. இந்த அரேல எனக்கு இப்ப சங்கர் இல்ல புஷ்பா இல்ல உமா இவங்களை வந்து வாங்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னா இதை வந்து ஒரு வேரியபிள் நேம்ல வச்சுக்கோங்க. இது வேர் ஸ்டூடெண்ட் நேம்ல இருக்கா, இதனுடைய நேம் வந்து வேர் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வேர் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல நான் இதெல்லாம் வச்சிருக்கேன். நாகு, பிரகாஷ் இவங்க எல்லாருமே இந்த அரேக்குள்ளார இருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு பர்டிகுலரா இந்த சங்கர்ன்ற வேல்யூ எடுக்கணும், புஷ்பான்ற வேல்யூ எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இப்போ நீங்க கன்சோல் போட்டீங்கன்னா என்ன வரும்னா இருக்கிற எல்லா வேல்யூமே வரும், இருக்கிற எல்லா வேல்யூமே வரும். அதுதான் கரெக்டும் கூட. ஓகேவா? அது அப்படிதான் வரும். அப்படின்னா எனக்கு இதுல எக்ஸாக்டா இந்த வேல்யூ மட்டும் எடுக்கணும், புஷ்பாவை மட்டும் எடுக்கணும், உமா மட்டும் எடுக்கணும், தயா மட்டும் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு வேல்யூ இருக்கிறதால அதனுடைய தலையெழுத்து அதை தான் கொடுக்கும். ஓகேவா? இங்க மல்டிபிள் வேல்யூ இருக்குன்றதால நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாதான் நமக்கு அது வேல்யூ கிடைக்கும். சரி, உங்களுக்கு தெரிஞ்சு ஹை லெவல்ல எப்படி எடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்கு. இந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இந்த கிளாஸ்ல இருக்கீங்க. ஓகேங்களா? எப்படி நான் உங்களை இது பண்ணலாம், எடுக்கலாம், அவங்கள அரேஞ்ச் பண்ணலாம். நான் இந்த இனிஷியல் படி ஃபர்ஸ்ட் லெட்டர் படி ஏதாவது பண்ணலாம். ஓகே, சோ அரே எப்படி வர்க் ஆகுதுன்னு சொல்றேன். இது ஒரு அரே. ஓகேங்களா? அரேயோட சின்டாக்ஸ் எல்லாம் நம்ம இது பார்த்துப்போம். இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா வில்சன் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டர்ல வந்துடும். என்ன ஆர்டர் அப்படின்னா
array starting with 0 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு 8 அப்படின்னு. இப்ப என்னுடைய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 4வது வேல்யூ வா அப்படின்னா சங்கர் வரும். சாரி சஞ்சய். ஓகேங்களா? இல்ல சங்கர் தான். நாகு வந்து 0th பொசிஷன்ல இருக்காரு. பிரகாஷ் 1, வில்சன் 2, சஞ்சய் 3, 4, 5, 6, 7. 8 கிடையாதா? சரி ஓகே. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் இந்த மாதிரி தான் 0ல இருந்து தான் அரே ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரே 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது, 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அரே நேம், ஓகேங்களா? டம்மி அரே அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. இந்த டம்மி அரேல இந்த மாதிரி போடுவாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டு இந்த கண்டெய்னருக்குள்ள தான் எல்லா வேல்யூவும் கொடுப்போம். இப்போ நான் கொடுத்த மாதிரி நாகு ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, வில்சன் ப்ரோ, மா சிஸ்டர், புஷ்பா சிஸ்டர் இப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க இந்த டம்மி அரேவை கன்சோல் பண்ணணும். டம்மி அரேவை கன்சோல் பண்ணணும். டம்மி அரேவை கன்சோல் போட்டீங்க அப்படின்னா NP W UP அப்படின்றது எல்லாமே வரும். ஓகேவா? எக்ஸாக்டா எனக்கு வில்சன் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா டம்மி அரே அதனுடைய இண்டெக்ஸிங் வேல்யூ. இதை என்ன சொல்லுவாங்கன்னா இண்டெக்ஸிங். அப்படின்னா வில்சனுக்கு என்ன கொடுக்கணும்? 0 1 2 டம்மி அரே ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தா வில்சன். ஹை லெவல்ல புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? பாத்துக்கலாம். ஹை லெவல்ல ஏதோ புரியுதா? ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒன்று இருக்கும்பா. அந்த கண்டெய்னர்ல எல்லா பொருளையும் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? அது அரே. ஓகேங்களா? ஒன்னே ஒண்ணுதான். உனக்குன்னு பேட்ச் ஒன்று குத்தியாச்சு. ஓகேவா? நெஞ்சில் இருந்தா குத்திக்க ஓடிப்போ, அவள் தான் முடிஞ்சு போச்சு. வில்சன், புஷ்பா, சஞ்சய், விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு குத்தி விட்டுருவாங்க. அது ஸ்ட்ரிங். ஓகேவா? ஒரு கண்டெய்னர்ல இருக்கீங்க, ஆளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0 நீ 0 நீ 1 2 3 அப்படின்னு. நான் எக்ஸாக்டா அந்த கிளாஸ்ல இருந்து வாங்க அப்படின்னா எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. நான் எல்லாருமே தேவையில்லை. அந்த கிளாஸ்ல 2வது ரோல இருக்கிறவங்க மட்டும் வா அப்படின்னா 2வது ரோல இருக்கிறவங்க மட்டும் வருவோம். ஓகேவா? இது ஹை லெவல் கான்செப்ட். ஓகேவா? இதை நம்ம எப்படி இங்க ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல இந்த விஷயத்தை போட்டு இந்த ஸ்டூடெண்ட் நேம் இதுல என்ன வருது அப்படின்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம். டெமோ நாகராஜ் ஒன்னே ஒன்று தான் வரும். யா தப்பு கிடையாது, வந்துட்டு போகும். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்கேன். அரேவோட சின்டாக்ஸ் இதுதான். இப்போ நாகு ஓகே. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 0 1 2 3 4 5 6. ஓகேவா? இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 7. 1 2 3 4 5 6 7. இதனுடைய லென்த் எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா அகைன் அந்த லென்த் ஃபங்க்ஷன் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸ்டூடெண்ட் லிஸ்டோட மொத்த லென்த் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 அப்படின்னு வரும். இது இண்டெக்ஸிங் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதால நமக்கு 6 தான் வரும். ஏன்னா 0ன்னு ஒன்று இருக்குல்ல, 0 1 2 3 4 5 6. இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லென்த் 7 சொல்லுவோம். சரி, இப்போ நான் வில்சனோட உமாவோட எடுக்க போறேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இந்த 3 அப்படின்றத எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அரேல 3 அப்படின்னு கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரிங்காலாம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அரேயோட
மூணாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ எனக்கு வேணும். மூணாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வேணும். 0 1 2 3 ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, இது பண்ணுங்க, உமா அப்படின்றது வந்து கெட்டுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியுது. 0 1 2 3 உமா அப்படின்ற வேல்யூ வருது. ஓகேங்களா? இப்போ சங்கர்ன்ற வேல்யூ வரணும் அப்படின்னா 6 சங்கர்ன்றது வந்துருச்சு. ஓகேங்களா? இது இந்த அரே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை வாங்குறதுக்கு நீங்க இதை தான் யூஸ் பண்ணணும். லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை நீங்க வாங்குறதுக்கு, வேல்யூஸை நீங்க வாங்குறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கல்ல, போன பேட்ச் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு எல்லாமே எப்படி வந்திருக்கும்னா ஒரு யூசரா நான் போய் டேட்டா பேஸ்ல போய் பார்க்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு அட்மின் பேனல் வச்சிருப்பேன். அதுல எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸா வாங்கி நான் யூஐல காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த அரே கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். இதுல கீ அண்ட் வேல்யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். நீங்க பேசிக் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இது பண்ண முடியும். ஓகேவா? ஸ்ட்ரிங், பூலியன், நம்பரு, அரே அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மேபி அடுத்த கிளாஸ்ல ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்க மல்டிபிள் டேட்டாவை வாங்குறதுக்கு நீங்க அரே யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, நேற்று நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா இந்த ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல வேர் இமேஜ் நேம் ஈக்குவல் டு logo .jpg இப்படி இருக்கு. ஓகே, ஸ்பிளிட் இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் வில்சன்? அண்ணா சொல்லுங்க என்ன பண்ணீங்க? அது எக்கோ ஆயிடுச்சுண்ணா. ஓகே, ஸ்பிளிட்டுக்கானா அந்த டாட்டை கால் ஃபார் பண்ணுங்கண்ணா. சின்டாக்ஸ் சொல்றா, டாட்டை கால் பண்ணுவா. சரி, டாட் ஓபன் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பிராக்கெட் போட்டு கால் பண்ணுங்கண்ணா. அதுக்குள்ள டாட்டை வைங்கண்ணா. ஸ்பிளிட் டாட் ஸ்பிளிட் கொடுத்துருங்கண்ணா. அந்த இதுக்கு பக்கத்துல இமேஜின் நேம் பக்கத்துல. ஓகே, நான் போடுங்கண்ணா. இப்போ அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஆன்சர் வராது. ஐயோ, வரலையே. எதையும் மாத்தி போட்டோமா? ஸ்ட்ரிங்குக்குள்ள கொடுக்கணுமா? சாரிண்ணா. ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸ்பிளிட் இது உள்ளார ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்கணும். ஒரு சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு எதை வச்சு பிரிக்க போறீங்க, ஸ்பிளிட் பண்ண போறீங்க அப்படின்னா லோகோ டாட், இந்த டாட்டை வச்சு ஸ்பிளிட் பண்ண போறோம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் இதுவா இருக்கிறது அதுதான். சரி, எனக்கு இந்த இடத்துல இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இதுல வந்துட்டு ஜேபிஜின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஜேபிஜின்னு வந்திருக்கு. இது இந்த வெர்ஷனை நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா நான் நேற்று போட்ட மாதிரி தான். ஓகே, கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப என்னுடைய இமேஜ் நேம் வந்து ஜேபிஜி, பிஎன்ஜி இந்த மாதிரி வெர்ஷன் இருந்தா எனக்கு அது அலோவ் பண்ணலாம். சப்போஸ் டாக் அப்படின்னு வருது, இதை நான் அலோவ் பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் எழுதலாம், எப்படி இதனுடைய ப்ரொசீஜர் ப்ரொசீட் பண்ணுவீங்க? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணணுமாண்ணா? இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணணுமாண்ணா? சொல்றான். ஓகே, நானே சொல்றேன். ஒண்ணு இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன்னா எனக்கு வர எக்ஸ்டென்ஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா வரது இந்த மூணுக்கு இந்த மாதிரி வெர்ஷனா மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? அப்ப என்ன கண்டிஷன் எழுதலாம் அப்படின்னா வர இமேஜ் மியூட்ல கொடுங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் மீ. ஓகே,
இமேஜ் நேம்னு வருது. இதை நான் ஸ்ப்ளிட் பண்றேன், டாட்டை வச்சு ஸ்ப்ளிட் பண்றேன். ஓகேங்களா? இதை ஒரு வேரியபிள் நேம்ல நான் வாங்கிக்கிறேன். ஒரு வேரியபிள் நேம்ல வாங்கிக்கிறேன். ஸ்ப்ளிட் டேட்டா அப்படின்னு ஒரு இதுல வாங்கிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ப்ளிட் டேட்டாவை நான் இங்க வச்சுக்கிறேன், இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸ்ப்ளிட் டேட்டால டாக்னு இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல தான் டாக் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா get extension equal to எனக்கு இந்த இந்த டேட்டாவை வாங்கணும் அப்படின்னா நான் எப்படி அதை செக்ரிகேட் பண்றது, எப்படி பிரிச்சு எடுக்கிறது? என்ன போட்டா ஸ்லைஸ் இல்ல ப்ரோ, இப்போ நீங்க பண்ணீங்கல்ல அது பேர் என்னது, அரே. அரேல நம்பர் 2 சாரி நம்பர் 1 சாரி 0 இது 0 இது 1. எனக்கு இந்த ஸ்ப்ளிட் டேட்டா ஆஃப் 1 நான் 1 இல்ல வந்து இங்க டேட்டா வருது. இதை நான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்றேன். என்னவா பண்றேன்னா இதுவா வச்சு பண்றேன். இதனுடைய ரிட்டர்ன் எனக்கு என்னவா கிடைக்குதுன்னா அரேவா கிடைக்குது. அரேவா கிடைச்சா எனக்கு இந்த இதுதான் வேணும் அப்படின்றத ஈஸியா எடுக்கலாம். செகண்ட் இது இருக்கிறது தான் வேணும்ன்றதுக்கு ஸ்ப்ளிட் டேட்டா ஆஃப் 1 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா 0th பொசிஷன்ல இது இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இது இருக்கு. எனக்கு செகண்டா இருக்கிற கெட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது மட்டும் தான் வேணும். இப்ப டாக்னு இருக்கா, டாக்னு இருந்தா நான் அலோவ் பண்ண மாட்டேன். இப்ப நான் கண்டிஷன் எழுத போறேன். இஃப் வர என்னுடைய எக்ஸ்டென்ஷன், வரக்கூடிய என்னுடைய எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் டு png இல்லனா அல்லது அண்டு கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா? png ஆ இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா jpeg ஆ இருக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா jpg svg, அதாவது ஆர் கண்டிஷன். இதுல ஏதாவது ஒண்ணா இருக்கணும். இருந்துச்சுன்னா கன்சோல்ல போடுறா வெளியே தகிட தான். ஓகேவா? இல்லைன்னா வெளியே ஜாவோ அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது, வெளியே ஜாவோ, வெளியே போயிடு. இப்ப இதுவே png அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்றேன். இமேஜ் நேம்ல logo.png இருக்கும். ஓகேங்களா? இது ஸ்பிளிட் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஸ்பிளிட் டேட்டால எப்படி வரும் அப்படின்னா logo png அப்படின்னு வரும். நான் இங்க சொன்ன மாதிரி தான் அரே வந்து ஸ்டார்டிங் வித் 0 இண்டெக்ஸ் 0 1. எனக்கு இந்த முன்னாடி இருக்குது அது என்ன வேணாலும் இருந்துட்டு ஐ டோன்ட் கேர். ஓகேங்களா? எனக்கு இது மட்டும் தான் வேணும். இந்த வேல்யூ மட்டும் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த அரேவோட 1 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். அதுதான் இங்க பண்ணிருக்கோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆன்சர் கிடைக்குது, கெட் எக்ஸ்டென்ஷன்ல png அப்படின்னு கிடைக்கும். png கிடைக்கும். இப்ப கெட் எக்ஸ்டென்ஷன் png ஆ இருந்தா எஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. சரி ஓகே, இது தேவை. நம்ம கடைசி கண்டிஷன் வெப். ஓகேவா? வருது png கிடையாது. ஓகே, அது இல்லனா இதுவா இருக்கா, இதுவும் கிடையாது. இதுவா இருக்கா, இதுவும் கிடையாது. இதுவா இருக்கா, இதுவும் கிடையாது. இதுவா இருக்கா, இதுவும் கிடையாது. அப்ப லாஸ்டா இருக்கிறது தான் இருக்கு. அப்ப நமக்கு உள்ளார வந்துரும். நம்ம தகிட அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எனி டவுட்? யாருக்கும் புரியல தானே? புரிஞ்சிச்சா புரியலையா அதையாச்சும் சொல்லுங்கப்பா. புரியுது சங்கர்? புரியுது ப்ரோ. ஓகே, எங்க சஞ்சய், கார்த்தி, வினோத், புரியுதுண்ணா. ஓகேவா? கான்செப்டை ரொம்ப இதுவா பண்ணாம, ஓகேங்களா, சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த இது. ஓகேங்களா?
ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீங்க அரே முதல்ல யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. அதை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஓகே, நீங்க கேட்கலாம் லோகோ டாட் வெப் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ நான் என்னுடைய இமேஜோட நேமே நான் டாட் வச்சு சேவ் பண்ணுவேன். ஏன் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த இடத்துல நான் ஒன்னு எடுத்தா G1 தானே வரும். ஸோ இது ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்கு. ரியலாவே இதனுடைய விஷயத்தை எப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. இமேஜுக்குன்னு ஒரு மைண்ட் டைப்னு ஒன்று வரும் ஓகேவா. இமேஜுக்குன்னு ஒரு மைண்ட் டைப் வரும். இதுதான் மைண்ட் டைப். இது கண்டிப்பா இது ரெண்டே எலமெண்ட் தான் வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும், மைக்கா மை டைப்பா என்னன்னா உனக்கு ஃபர்ஸ்டே காதல் கரெக்டா வந்திருக்கு, நீ வேறே பண்ற. மைண்ட் MIME. ஓகேண்ணா. ஓகேங்களா. ஸோ இதை வந்து இப்போ ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக இதை நம்ம பண்றோம் ஓகேங்களா. இன் ஃபியூச்சர் வந்து நமக்கு ப்ராப்பரான அந்த ப்ரிவ்யூ காட்டுறது, இமேஜை செலக்ட் பண்ணும் போதே ப்ரிவ்யூ வரதெல்லாம் பண்ணும் ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுக்கிட்ட மெத்தடை ஒரே நிமிஷம் இதை ஸ்டாப் பண்ணிட்டு அறிவுரை போடுறேன்.